ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படம் தெலுங்குல ரிலீஸ் ஆன ராசாரிக்கம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான படம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொம்பளை பிள்ளை பிறந்துருமோன்னு சொல்லி வருத்தப்படுறவங்க, பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொல்லி கவலைப்படுறவங்க, இப்படி பொம்பளை பிள்ளையே வேண்டாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்கன்னு ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம். குறிப்பா பொம்பளை வாடையே ஆகாது அப்படிங்கிறவங்க பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. என்ன ஏதுன்னு மற்றபடி டீட்டெயிலா படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒரு லைக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நேரா வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல ஒருத்தர் சரக்கு அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எங்க அப்பா வரப்போறாரு, எங்க அப்பா வரப்போறாரு சொல்லிக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டிக்கு அந்த பக்கத்துல பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வைத்தியம் பாக்குற அம்மா இது வரைக்கும் வரல. அந்த விஷயத்த புருஷங்கார கிட்ட சொன்னாலும் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, எங்க அப்பா வயிற்று கிழிச்சுக்கிட்டு வருவாரு, எங்க அப்பா குதிச்சு வந்துருவாரு, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அதே இடத்துல பிரசவம் பாக்குற அந்த அம்மா சரியான நேரத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்தவனை போயிட்டு பிரசவம் பாக்குறாங்க. குழந்தை நல்லபடியா பிறக்குது உள்ள. ஆனா பிறந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை. வெளியே இருக்கிறான் பாத்தியா, சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்த ஆளு பேரு ராஜலிங்கம். சோ அவன் என்ன பண்றான்னா, எனக்கு எப்பவுமே ஆண் குழந்தை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். சோ அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் உள்ளுக்குள்ள பெண் குழந்தை பிறந்துருச்சுமான்னு சொல்லி பிரசவிச்ச தாய் கிட்ட சொல்லும் போது, ஐயோ பெண் குழந்தையா, என் வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சா அதை கொன்னே போட்டுருவான், ஏற்கனவே 2-3 குழந்தை இது மாதிரி பிறந்தது, அவன் கள்ளிப்பால் ஊத்தி கொலை பண்ணிட்டான், அப்படிப்பட்ட ஒரு அரக்கன் அவன், இந்த விஷயம் தெரிஞ்சா கூட இந்த குழந்தையுமே அதே மாதிரி கள்ளிப்பால் ஊத்தி கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த வயசானவங்க பேசிட்டு இருக்கும்போது அதே இடத்துல அந்த ராஜலிங்கம் உள்ள வரான். உள்ள வந்தவனே, என்ன குழந்தை, எங்க அப்பா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வாங்கலாம் சொல்லி வரும்போது அந்த குழந்தை பயங்கரமா அழுகுது. அழுகிற சத்தத்தை வச்சு அவன் கண்டுபிடிச்சிட்டான், இது பெண் குழந்தை தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே கள்ளிப்பால் எடுத்துருவா, இதை நான் கொன்னே போட்டுருன்னு, எப்ப பார்த்தாலும் இந்த நாய் பெண் குழந்தை தான் எனக்கு பெத்து கொடுக்குறான்னு சொல்லி பிரசவிச்ச தாயை அடிக்கிறான். அதே மாதிரி இந்த குழந்தைய கொன்னலாம் சொல்லி முடிவு பண்ணும்போது, இது பார்ப்பா, இந்த குழந்தை நல்ல நேரத்துல பிறந்திருக்கு, இந்த குழந்தை பிறந்த நேரம் உனக்கு எல்லாமே ரொம்ப நல்லதா நடக்கும், லட்சுமியும் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த வயசான பாட்டி அம்மா இவங்களுக்கு சொல்றாங்க. இதனால் வரைக்கும் ஊருக்குள்ள சும்மா சுத்திக்கிட்டு வரவன், சரக்கு அடிச்சுக்கிட்டு திரியறவனுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிருக்கிறதா சொல்லி ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. இவனோட அடியாளு கூப்பிடுறான், என்னடா இது, குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷம் நல்லது நடந்திருக்கு, இதனால இன்னைக்கு இவளை நான் சும்மா விடுறேன், இல்லனா கொன்னே போட்டுருவேன், இந்த குழந்தை எப்பயுமே என் கண் முன்னாடியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களை மாதிரி வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு மூளை ஒடுக்கல ஒளிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்துக்கு போறான். இப்போ சீட்டு கொடுத்துருக்காங்க. பொதுவா கட்சியில இருக்கக்கூடிய மூத்த ஆளுங்களுக்கு, கட்சிக்காக உதவனங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும், ஆனா உனக்கு கொடுத்துட்டாங்களேடா அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்ல ஏற்கனவே சீட்டு வாங்கின அந்த இவனை கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிறக்கிறது எல்லாமே பொட்ட புள்ளையா பெத்து போட்டுக்கிட்டு இருக்கிற, அதையும் கள்ளிப்பால் ஊத்தி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிற, உனக்கு கள்ளிப்பால் லிட்டரா வேணுமே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க, இவனுக்கு எதிராக இவனோட ஆள் ஒருத்தன் கை நீட்டி பேசிட்டு இருந்தா அந்த எக்ஸ் எம்எல்ஏவை கையை வெட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் அவன் இவனுக்காக ஜெயிலுக்கு போறான். அடுத்தது எம்பி பதவிக்கு கிடைக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டா அந்த ஒரு கையை வெட்டா இல்லையா, வெட்டு வாங்கின அவனே இதை பாரு, நீ கேட்கிற மாதிரி உனக்கு கட்சியில எல்லா உதவியுமே நான் பண்றேன், உனக்கு எதிராக நான் என்னைக்குமே நிக்க மாட்டேன், ஆனா உனக்காக என் கையை ஒருத்த வெட்டினா இல்லையா, அவன் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, அதாவது ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கிறான், அவனை நான் கொலை பண்ணணும், கண்ணை மூடுனாலே எனக்கு அவன் தான் ஞாபகத்துக்கு வரான், உன்னோட அரசியல் வாழ்க்கை உனக்கு தேவை அப்படின்னா அவனை நான் கொல்லணும், அதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும்னு தான் கூட இருக்கிறவனையே கொலை பண்ண சொல்லி இவங்கிட்ட ஆர்டர் கேட்கிறான். இவனும் சரி நமக்கு அரசியல் முக்கியம்னு சொல்லிட்டு இவனுக்காக கையை வெட்டின அவனையே ஆளுங்களை வச்சியும் அதே மாதிரி வெட்டு வாங்கின கையில்லாதவன் போயிட்டு அவனை என்னையாடா வெட்டுற அப்படின்னு சொல்லி அவனை கொலை பண்ணிடுறான். அவன் பொண்டாட்டி புள்ள முன்னாடி, அவன் புள்ள சின்ன வயசுல இருக்கிறான், அவனு அருவாலை எடுக்கிறான். ஆனா அவங்க அம்மா, அப்பா பண்ண தப்ப நீ பண்ணக்கூடாதுப்பா, கீழே போடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கத்துல நம்ம ராஜலிங்கம் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா, அவனோட அடியாளுகிட்ட இதை பாரு, அவனுக்கு ஒரு கை இல்ல, நம்ம அசால்ட்டா விடக்கூடாது, என்னைக்கா இருந்தாலும் அவனால நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவனையும் போட்டுடு, பழிய தூக்கி அவன் மேல போட்டுடு, 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பழிய தீர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கணக்க முடிச்சிடலாம் சொல்லி அவனையுமே அடியாளுங்களை வச்சு கொலை பண்ணிட்டான். இப்படி தனக்கு எதிராக எவன் நிக்கிறானோ அவங்களை எல்லாத்தையுமே வெட்டி கொன்னு இவனை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா எம்எல்ஏல இருந்து எம்பி வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு சிஎம்கே தெரியக்கூடிய ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி இவன் வள வந்திருக்கான். அடுத்த சிஎம்கே கூட கேண்டிடேட்டா நிக்கிற அளவுக்கு கட்சியில ஒரு பயபக்தியோட எல்லாரும் இவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் இங்க நமக்கு காமிக்கிறாங்க, ஒரு திருவிழால ஒரு 2 லவர்ஸ் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர். அப்படியே அந்த பொண்ணு போயிட்டு இருக்கும் போதும் லவ் பண்ற பையன் பின்னாடியே ரூட் விட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல அதே திருவிழாவை காமிக்கிறாங்க. திருவிழால மேடையில வேஷம் கட்டி ஆடுறது, இந்த மாதிரி பொம்பளை கெட்டப்ல இருக்கிறவங்கள இங்க ஒருத்தவன் பாக்குறதுக்காக வந்திருக்கான். இவன் பேரு பைரவா அப்படிங்கிறது. இவன் இந்த ராஜலிங்கம் இருக்கான் இல்லையா, அவனோட மருமகன். ராஜலிங்கம் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்கதான் நமக்கு காமிக்கிறாங்க. வேஷம் போடுறவங்க எல்லாருமே லேடி கெட்டப் போட்டிருக்காங்க, ஆம்பளைங்களே. சோ அப்படி இருக்கும்போது என்னடா எல்லாருமே ஆம்பளைங்களா இருக்குன்னு சொல்லி கேட்டா,
நீ தான் போன தடவை இதே மாதிரி நடக்கும்போது ஒரு அழகா இருக்கிற பொண்ணை கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு ரேப் பண்ணி விட்டுறான். அந்த அளவுக்கு ஒரு காம பிசாசா இருக்கிறான் இவன். அப்படி அந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல ரெண்டு பசங்க லவ் பண்ணிட்டு இருந்தது இல்லையா, அந்த பொண்ணு வெக்கத்துல ஓடிட்டு இருக்கும்போது இவன் மேல தெரியத்தனமா இடிச்சிடுது. இடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சாரினா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. ஆனா இடிச்சதுல இருந்து இவனுக்கு மனசு கேட்கல, இந்த அழகை நான் ரசிக்கணுமேன்னு சொல்லிட்டு கூட இருக்கிற அடியாளங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த பொண்ணு எங்க போகுதுன்னு ஃபாலோ பண்ணி போக அந்த பொண்ணை கார்ல தூக்கிட்டு போறான். இந்த விஷயத்தையுமே தான் லவ்வரை பாக்குறான். காரை துரத்துக்கிட்டே பின்னாடி ஓடுறான். ஒரு கட்டத்துல பார்த்தாதான் தெரியுது ஊருக்குள்ள பயங்கரமான ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பைரவா தான் தூக்கி இருக்கான் அப்படிங்கிற விஷயம் அந்த லவ்வர்காரன் தெரிஞ்சுக்கிறான். இதனால அவனை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. கடத்திட்டு போன அந்த பொண்ணு ரோட்ல படுக்க வச்சு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான். இந்த விஷயத்தையும் தான் லவ்வர் பார்த்துட்டு தடுக்கவும் முடியாம அடிக்கவும் முடியாம அழுதுகிட்டே இருக்கிறான். பைரவா அந்த பொண்ணு கிட்ட வேணுன்றதெல்லாம் தீர்த்துக்கிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணி அதே ஒரு மரத்துல தலைகீழ தொங்க விட்டு போயிருக்கிறான். அடுத்த நாள் காலையில போலீஸ்காரங்க எல்லாருமே வராங்க. இந்த பொண்ணு யாரோ வந்துட்டு அடிச்சு போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி யார் அடிச்சு போட்டாங்கிற விஷயம் கூட தெரியாத மாதிரி போலீஸ்காரங்களே இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணோட அம்மா பயங்கரமா கதை எழுதுறாங்க. இந்த பக்கத்துல நம்ம ராஜலிங்கம் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தது பாருங்க. அந்த பொன் குழந்தை இங்க வளர்ந்த மாதிரி காமிக்கிறாங்க. பேரு பைரவி. அவனோட புருஷன் தான் நேத்து அட்டுழியம் பண்ண அந்த பைரவா. ராஜலிங்கம் இப்ப போன் அடிக்கிறான் தான் பொண்ணுக்கு. போன் அடிச்சு, என்னடி உன் புருஷன் உன் கூட படுக்க மாட்டானா, வெளியே என்னென்ன அட்டுழியம் பண்றான் பாரு, இதெல்லாம் நீ கேட்க மாட்டேன்னு சொல்லும்போது நீ தானே பார்த்து கட்டி வச்ச, நீயே உன் மருமகன்கிட்ட போயிட்டு சொல்லிக்க அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற நம்ம ராஜலிங்கம் அவங்க பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிடுறாங்க. அடுத்த நிமிஷம் நம்ம பைரவி காரை எடுத்துக்கிட்டு பாதிக்கப்பட்டாங்க இல்லையா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான நிதி உதவியை கொடுக்குறாங்க. பாதிக்கப்பட்டது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பைரவா தான் இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு. புருஷங்காரன் பாவம் பண்ணா பொண்டாட்டிக்காரி அந்த பாவத்தை தீர்த்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ள சில பேரு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்தாண்ட சிவானு ஒரு பையனை காமிக்கிறாங்க. ஆரம்பத்துல ஒருத்தரை வெட்டி கொலை பண்ணாங்க இல்லையா, அவங்க பொண்டாட்டி கண்ணு முன்னாடியே ஒரு குழந்தையோட இருந்தது இல்லையா, அந்த பையன் தான் இங்க சிவாவா வந்திருக்கிறான். சோ வந்த உடனே நேரா இந்த பைரவி அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்கான். ஜெயிலுக்கு அவன் போயிட்டு பல வருஷம் கழிச்சு தான் இங்க வெளியே வந்திருக்கான். வெளியே வந்து பார்க்கும்போது தான் ஆசையா காதலிச்ச இந்த பைரவிய ஒரு சைக்கோத்தனம் பிடிச்ச பைரவனுக்கு கட்டி வச்சுட்டாங்க. என் வாழ்க்கையை தலைகீழ மாறுச்சுன்னு சொல்லி கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அழுது முடிச்சதுக்கு அப்புறம் இங்க அந்த பைரவி அப்படியே போறாங்க. இந்த பக்கத்துல ஜெயில இருந்து வெளியே வந்த நம்ம ஹீரோ அரசியல்ல நிக்க போறதா சொல்லி சில பேட்டிகளையும் இப்ப இருக்கிற ராஜலிங்கத்தை பத்தி தப்பாவும் பேசியிருக்கிறாரு ஒரு மேடை பேச்சுல. இதனால மன்னிப்பு கேட்கறதுக்காக ஹீரோவோட அம்மா இங்க ராஜலிங்கத்தை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. செருப்பு போடக்கூடாது, சுடும் வெயில்ல அப்படியே நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு சொத்துக்கு வழி கிடையாது, உங்களுக்கு எதுக்கு அரசியல், அதை பத்தி என்ன தப்பா பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அதே இடத்துல நம்ம ஹீரோ வராரு. செருப்பு போட சொல்றாரு. உனக்கு எதிராக எல்லாமே செய்வேன், உன்னை எதிர்த்து நான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்க அடியாளுகளை வச்சு அடிக்க விடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ அடிக்க வந்த எல்லாத்தையும் சும்மா சுக்குனரா தூக்கி போட்டு மெதிச்சுட்டாங்கிறது தான் அம்மாவை கூட்டிட்டு போறாரு. இதனாலதான் போலீஸ்காரங்க இவரை பிடிச்சிட்டு போயிருக்காங்க, ஜெயிலையும் போட்டிருக்காங்க. காசு கொடுத்து இந்த மாதிரி ராஜலிங்கம் பண்ண வச்சிருக்கான். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க நம்ம பைரவி, என் அப்பங்காரன் எப்படி ஒரு அட்டுழியம் பண்ணணும் அதே மாதிரி எனக்கு பிறந்த என் கூட பிறந்த தம்பியா அந்த மாதிரி தான் பண்ணான். அவன் ஃபாரின்ல போய் படிக்க வச்சாங்க. படிக்க வச்சது ஃபாரின்ல இருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்குள்ள காலடி வைக்கும் போதே இவனுக்கு எதிராக எம்எல்ஏ சீட்டு கேட்ட ஒருத்தவனோட பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள வச்சு கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு எம்எல்ஏ சீட்டு கேட்டான் இல்லையா, அவனையுமே கொலை பண்ணி இருக்கான். சோ அந்த அளவுக்கு ஒரு அரக்கன் அவன் அப்பன் எப்படியா அதே மாதிரி தான் பிள்ளையும். இது போதாத குறைக்கு என்னோட வாழ்க்கையில கிடைச்ச ஒரு பைத்தியம் இந்த பைரவன். அவன் என்ன பண்றானா ஊருக்குள்ள ஒரு அழகான பொண்ணு விட்டு வைக்க மாட்டான். அவனும் மாமனாருக்கு எதிர்த்தபடி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நம்ம ஹீரோ சிவா கிட்ட பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. பைரவிக்கு சிவாக்கு எப்படி கனெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து பைரவிக்கு சிவாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணமா பழகி இருப்பாங்க. பெருசானதுக்கு அப்புறம் சிவாவும் இந்த பொண்ணை பிடிச்சிருக்கிற மாதிரிலாம் பாப்பான், பேசுவான், போற இடத்துக்குலாம் பின்னாடியே போவான். ஆனா லவ் மட்டும் சொல்ல மாட்டான். இது ரொம்ப வருஷமா அப்படியே போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கத்துல காலேஜ்ல இருக்க பசங்களும் நம்ம ஹீரோவை கீழ் ஜாதி அப்படிங்கிற மாதிரியும் அவங்கள ரொம்ப சீட்டிங் பண்ணி ரேகிங் பண்றது, உட்கார வைக்க விடாம பண்றது, கடைசியில போய் உட்கார சொல்றது, இப்படின்னு அவளுங்க ஒரு பக்கம் ரேகிங் பண்ணுவானுங்க. ஆனா அதே காலேஜ்ல இந்த மாதிரி கீழ் ஜாதி பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கார்த்திக் சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு, சீனியர். அவரு என்ன பண்றாருன்னா, ஒரு பையன் ஒருத்தவன் மாடியில இருந்து குதிச்சு இறந்துட்டான்.
தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருக்கும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை வந்தா எதிர்த்து கேள்வி கேட்கறது, போராடுறது, அவங்கள போட்டு அடிக்கிறதுன்னு கொஞ்சம் தைரியமா முன்னெடுத்து கேள்வி கேட்கிற ஒரு ஆளு. அதே பிரச்சனை நம்ம ஹீரோக்கு இருக்குது. ஹீரோவை ராகிங் பண்ணும்போது அப்பப்ப அந்த கார்த்திக் தான் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்றது வழக்கம். இப்படி ஒரு ஜாதி பிரச்சனை இந்த காலேஜ்ல போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஹீரோயினே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசும்போது லவ் பண்றதா சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தங்க பேசிக்கிட்டாங்க. இப்பதான் பல வருஷத்துக்கு அப்புறம் லவ்வையே ப்ரப்போஸ் பண்ணிருக்கிறாரு. லவ் ஒரு பக்கம் சந்தோஷமா போயிட்டு இருக்க, இந்த காலேஜ்ல ஜாதி பிரச்சனை நடந்தது இல்லையா, அதுல ஒருத்தவன் இருக்கிறான். அவன் இந்த ஹீரோவையுமே இந்த வழியா நீங்க போக கூடாது, அப்படியே ஓடிடுங்கன்னு சொல்லி மிரட்டும் போது துப்பாக்கி வச்சு மிரட்டி இருக்கிறான். ஒரு கட்சிக்காரனோட சொந்தக்கார பையனா தான் இருக்கிறான். அதுவும் நம்ம ராஜலிங்கம் இருக்கா இல்லையா, அவனுக்கு தம்பி மகனா வர வேண்டியவன். அப்படி துப்பாக்கி வச்சு மிரட்டும் போது அதே துப்பாக்கியை வாங்கி நம்பாளுங்க எல்லாமே இவங்க கையில சுட்டுறானுங்க. இந்த விஷயம் பெரிய இஷ்யூ ஆகுது. போலீஸ்காரங்களா வந்து அரெஸ்ட் பண்ணி அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக் எதிராக நான் தான் இந்த குற்றத்தை பண்ணன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒத்துக்கிறாரு. ஆனா போலீஸ்காரங்களுக்கு தெரியும் கார்த்தியை லாக்அப்ல கூட்டு போயிட்டு லாக்அப்ல வச்சு அடிச்சு அதே இடத்துல கொலை பண்ணி அடுத்த நாள் காலையில வெளியே வீசிடுறாங்க. இவளை நாங்க யார் இப்படி பண்ணாங்க அப்படிங்கறதே எங்களுக்கு தெரியல, இவனா தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லி ஒரு கேஸை ஈஸியா முடிச்சிடுறாங்க. இது எல்லாமே கட்சிக்காரங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சூட்சமா அப்படிங்கறத நம்ம ஹீரோவோட டீம் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால போயிட்டு போராடுறாங்க. போராடியுமே கூட எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல. பாவம் இறந்து போனவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல காலேஜ் நடக்கும்போது கார்த்திகை லவ் பண்ண ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறான். அவன் கார்த்திகை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமா இருந்தாலே ஒரு ரவுடி பையன். அவன் அந்த இடத்துக்கு வரான். அவனு காலேஜில் தானே படிக்கிறான். அவன் அந்த பொண்ணு கிட்ட வந்து கார்த்தி உன்னை விட்டுட்டு போயிட்டானே, கவலைப்படாத, அதுதான் மாமா நான் இருக்கிறேன்ல, இனிமே நான் உன்னை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி தப்பா பேச இந்த பொண்ணு கொஞ்சம் கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்குது. என்னடி ஓவரா பேசுறேன்னு காலேஜில் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு ரொம்பவே நியூடா ஓட விடுறானுங்க. பாவம் அந்த பொண்ணு மானத்தை காப்பாத்துறதுக்காக ஓடுது. அடிக்கவும் செய்யறானுங்க. துரத்திட்டே போகும்போது ஒரு பசங்களும் ஒரு வாதியார் கூட இவங்களை தடுத்து கேட்கலாம். ஆனா நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரு தான் தடுத்து கேட்கிறாரு. அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்திட்டு அங்க இருக்கிறவங்கள எல்லாத்தையும் போட்டு பொலன்னு பொழந்து எடுக்கிறாரு. அவளை விட்டுறாத சிவான்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல எல்லாரும் முன்னாடியுமே பயங்கரமா அடிக்கிறாரு. அடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுது. இந்த அளவுக்கு நல்லவனா இருக்கான்னு சொல்லி திரும்ப கிஸ் பண்ணிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க ஹீரோவை யாரோ கூப்பிடுறதா சொல்லி கூப்பிட்டு இருக்காங்களாம். யாருன்னு போயிட்டு தனியா இருக்கிற ஒரு இடத்துல பார்த்தாதான் கார்த்திகோட அப்பா. போலீஸுங்களுக்கு பதங்கி இந்த RFF இருக்கு இல்லையா, அதனை கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளுங்க இவங்க. உங்களுக்காக என்ன சப்போர்ட் வேணாலும் நான் செய்யறேன், என் பையன் மாதிரி தான் நீயும், உனக்கு என்ன வேணுமே கேளு நான் செய்யறேன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே வேண்டாம், நீங்க என்கிட்ட வராம இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அடுத்து காலேஜ்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த டைம்ல ஹீரோயினுக்கு வெளியே போகணும், பைக்ல சுத்தணும் அப்படிங்கறது ஆசை. அவங்க வீட்டுல ஒரு 3 நாளைக்கு யாருமே இருக்க மாட்டாங்களாம். இதனால் வரைக்கும் கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்துல எங்க அம்மாவும் அப்பாவும் இப்பதான் வீட்டை விட்டு வெளியே போறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஏன் உங்க வீட்டுல யாரும் நீங்க வெளியே போய் சுத்தி பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டா, எங்க வீட்டுல பொம்பளைங்களை நடத்துற நடத்தையே வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுன்னு நம்ம ஹீரோ பைக் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஜாலியா சுத்தி காமிக்கிறாங்க. வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு ஹீரோயின் கூட இல்லீகல் அஃபேர்லயே இருப்பாரு. அப்படி திடீர்னு ஒரு நாள் இல்லீகல் அஃபேர்ல இருக்கும்போது அவங்க அப்பா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஏதோ ஒரு வீட்டை நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் தான் இந்த காலேஜ்ல இந்த மாதிரி அடிக்கிறான், போறான் வரான், தொந்தரவு பண்றான்னு சொல்லிட்டு அவனோட வீட்டை கொளுத்தி விட்டு இருக்காங்க. கொளுத்தி விட்ட விஷயத்தை கேட்டவுடனே அவங்க அப்பா அம்மா முன்னாடியே ஏஞ்சி ஓடும்போது ஹீரோயினோட அப்பாவுக்கு பயங்கர காண்டாகுது. என் வீட்டுல இந்த மாதிரி கீழ்ஜாதிக்காரனுங்க செருப்பு போட்டு வந்தாலே எனக்கு ஆகாது, என் பொண்ணு கூட படுத்துட்டு போயிருக்கிறான், அவனை சும்மா விடலாமான்ற ஒரு பக்கம் கோவத்துல இருக்க, இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ வந்து பாக்குறதுக்குள்ள அவங்க வீடு எரிஞ்சு நாசமாகுது. அதே மாதிரி வீட்டை வெளியே பூட்டிட்டானுங்களாம். உள்ள இருக்கக்கூடிய அவங்க அம்மா அதிலே கருகி இறந்து போகிறாங்க. அந்த RFFல இருக்கக்கூடிய கார்த்திகோட அப்பா, தம்பி இதுக்கு மேல இங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும், நீ என் கூட வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள போலீஸ்காரங்க RFFல இருக்கக்கூடிய கார்த்திக் அவங்க அப்பாவுமே சுட்டு அதே இடத்துல கொலை பண்ணி அவங்களையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் அவங்கள காமிக்கிறாங்க. வேற ஒருத்தன் கூட இல்லீகல் ஆஃபர்ல இருக்கிறான், இனிமே இவளை விட்டு வைக்க கூடாது, உடனே கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லி தான் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரனை கூப்பிட்டு சம்பந்தம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்குமே பொண்ணு மேல டவுட், என்னடா என்ன பார்த்தாலே உனக்கு ஆகாது, திடீர்னு என்ன கூட்டி என் மகனுக்கு பொண்ணு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட அதே இடத்துல தான் நம்ம பைரவனும் வந்திருப்பான். பைரவன் ஆல்ரெடி ஒரு பொம்பளை பொறுக்கிற இல்லையா, பொண்ணை பார்த்தோன்னே அழகுல அவனுக்கு ஏந்திருக்க ஆரம்பிக்குது. அப்பங்காரன் தலைகாணியை பிடிச்சி அமுகிறான். உடனே கல்யாணத்தை பண்ணிடலாம் சொல்லி கல்யாணத்தை பண்ணி முதலிரவுக்கு ரெடி ஆகுறான். பகல்லையே மாமனா இருக்காரு, ஏப்பா இன்னும் டைம் இருக்குதுப்பா போப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ராஜமணி கிட்ட பையனோட அப்பா கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக திடீர்னு என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான், இந்த மாதிரி கட்சியில உன் சப்போர்ட் எனக்கு தேவை, அதனாலதான் இது எல்லாத்தையும் பண்றேன், புரிஞ்சுக்கோ, கட்சிக்கு உன்னோட உதவி எனக்கு தேவைன்னு சொல்லி பிளேட்டை அப்படியே மாத்தி விட்டுறான். இந்த பக்கத்துல ராஜமாணிக்கம் தான் பொண்ணை காதலிச்சுங்கிற அந்த ஒரு வெறியில நம்ம ஹீரோவை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ராஜமாணி வீட்டுல எதை திருடிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பட்டத்தை கட்டி அவனை
அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கும். அங்க ஒரு சீன்ல நம்ம பைரவா கார்ல போயிட்டு இருக்கும்போது சில பேர் நம்ம பைரவாவை கொலை பண்ணணுங்கிறதுக்காக வெடிலாம் வச்சு வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி போன கார் தான் செதறுது. இந்த கார் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருது. அங்க இருந்து வெளியே வந்த பைரவா அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்களை கொடூரமான முறையில கொலையும் செய்யறான், வெட்டி வீசுறான். இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு உட்காந்துருக்கான். போலீஸ்காரங்களா வர வச்சிருக்காங்க. யாரா இந்த மாதிரி பண்ணது, என் மருமக மேல கையை வைக்கன்னு சொல்லி மாமனார் ஒரு பக்கம் குதிக்க, என் மேல கையை வைக்க வந்தவன் எவனா இருந்தாலும் சரி அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் குதிச்சுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, உள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு ஹீரோயினுக்கு எப்பயுமே ஒரு வேவு வேலை பாக்குற ஒரு டிரைவர் இருப்பான். அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம், என் புருஷனை கொலை பண்றது கூட அவனால முடியாது, என்னடா வெடி வெடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடிக்கும் போதுதான் தெரியுது இந்த பிளான போட்டது எல்லாமே நம்ம ஹீரோயின் தான். அவன் என் கூட படுக்கும்போது ஒவ்வொரு நைட்டும் நான் படாத சித்திரவதை பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் விட அவனை ஈஸியா கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல காமிக்கிறாங்க ஒரு அரசியல் மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த இடத்துல பயங்கரமா நம்ம பைரவா குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அதே மாதிரி கட்சியை ஒரு மூத்த அரசியல்வாதி இருக்கிறான். அவங்க கிட்ட போயிட்டு பேச்சு வாக்குல கொஞ்சம் இவங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை ஆயிடுது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தவங்க சட்டை பிடிச்சு அடிச்சுக்கிற லெவலுக்கு போகுது. இது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேல இடத்துலயும் கூப்பிட்டு வான் பண்ணி விட்டுருக்காங்க. அதே இடத்துல இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ராஜலிங்க பையன் இருக்கான் இல்லையா, அவன் போயிட்டு அந்த மூத்த கட்சிக்காரரை போயிட்டு மிரட்டுறான். அவனோட பேத்தியை வேற அவன் கடத்திட்டு போயிருக்கான். நான் சொல்ற மாதிரி தான் நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீட்டு வந்துட்டு எதுவா இருந்தாலும் நம்ம ராஜமாணிக்கு தான் கொடுக்கணும். எம்எல்ஏ சீட்டு அதே மாதிரி ராஜமாணிக்க பையன் இருக்கான் இல்லையா, அவன் பேரு விவேக், அவனுக்கு தான் கொடுக்கணும் சொல்லி இவன் வாய்மொழியை மேல் இடத்துல இருக்கக்கூடிய சிஎம் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டவனே எல்லாரும் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட பதவியை நீங்க ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் பண்றாங்க. ராஜினாமா பண்ணாலும் பரவாயில்ல, சீட்டை இவங்களுக்கு மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், கட்சியில சில முக்கியமான தகவல் ரகசியங்கள் எல்லாமே அந்த மூத்த அரசியல்வாதிக்கு தான் தெரியும். இதனாலதான் சிஎம் அமைதியா இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது கட்சிக்குள்ள. மூத்த அரசியல்வாதியும் நம்ம பையன் விவேக் இருக்காலே அவனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நீ சொன்னதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன், என் பேத்தியை விட்டுடு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நிறைய இருக்குது, நீயே கட்சி தலைவரை பத்தி சிஎம் பத்தி எல்லா ரகசியங்களுமே டிவி சேனலுக்கு நியூஸ் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் எல்லாத்தையும் செய்யறான். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிஎம்கான கேண்டிடேட் பதவி நம்ம ராஜலிங்கத்துக்கு தான் கொடுக்க போறதா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மூத்த அரசியல்வாதி இருக்கான் இல்லையா, நீயே தூக்கு போட்டு செத்துரு, ஓ சாகுக்கு காரணம் சிஎம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு சாகு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். செத்தாலும் அவன் பேத்தியை விடுவேன்னு சொல்லி மறட்டதால வேற வழி இல்லாம அவரும் தூக்க மாட்டி இறந்துடுறாரு. சிஎம் தானே இதுக்கு காரணம். இப்ப சிஎமோட கேண்டிடேட்டுக்கான பதவி ராஜலிங்கத்துக்கு வருது. இன்னொரு பக்கத்துல ராஜலிங்கம் பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட பகல் டைம்ல வந்துட்டு டச் பண்ணி அப்படியே தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம நீ காலேஜ் படிக்கும் போது ஒருத்தனை லவ் பண்ணியாமே, அவன் கூட படுத்துக்கிட்டு இருந்தியாமே, அதை மறைச்சுதான் உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி வச்சான உனக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்லாம அடிக்கடி யாரையோ போயிட்டு மீட் பண்றியாமே, உன் காதல ஜெயில இருந்து வெளியே வந்துட்டானமே, அவன் கூட அப்ப போயிட்டு சுகத்தை அனுபவிச்சுட்டு வரியா, என்னை விட நிறைய சுகம் கொடுத்தானா உனக்குன்னு சொல்லி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க ஒரு பொண்டாட்டி கிட்ட எப்படி பேசணும் உனக்கு தெரியாதா அப்படிங்கிற லெவலுக்கு கோவப்படுறா. அது மட்டும் இல்லாம உன்னால முடிஞ்சதை ஆனதை பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றான். இதை பாரு, என் பொண்டாட்டி மேல கைய வச்சவன் எவனா இருந்தாலும் சரி, முன்னாடி எப்படியோ தெரியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் கை வச்சான்னு தெரிஞ்சா அவன் நான் சும்மா விடுவேனா, கண்ட தண்டமா வெட்ட போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். போய் வெட்டு, ஆம்பளை யாருன்னு அவனே உனக்கு காமிப்பான்னு சொல்லி இந்த பொண்ணு ஒரு பக்கம் ஏத்தி விட, இது நாள் வரைக்கும் குழந்தை இல்லையா அதை குத்தி காட்டி இந்த பொண்ணு பேசியிருக்கிறான். அதே வெளியில போயிட்டு நம்ம ஹீரோவை போட்டு தள்ளணுங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு கொலை பண்ணலான்னு போறான். அதே இடத்துல நம்ம ஹீரோக்கும் இவனுக்கும் பயங்கரமான சண்டையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த சண்டையில நம்ம ஹீரோ இவனை போட்டு பயங்கரமா அடிச்சு பொழந்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் அவங்க அடியாளங்கள் எல்லாம் வந்து சமாதானப்படுத்தி விட்டுட்டு போறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு காலேஜ்ல படிச்சவன் கலெக்டர் ஆயிருக்கலாம், இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் போகாத, ஒழுங்கா வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல அடி வாங்கிட்டு வந்திருக்கிற நம்ம பைரவாவா காமிக்கிறாங்க. அவனை சும்மா விடக்கூடாது, அவனை கொலை பண்ணணுங்கிறதுக்காக சில அடியாளங்களை ஏவி விட்டுட்டு இருக்காங்க. திரும்பவும் திருவிழால போறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவை போட்டு தள்ளலாம் முடிவு பண்ணும்போது கூட அதே இடத்துல சண்டை நடக்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களே தனியா இருக்கும்போது ஒரு பெரிய அம்பு எடுத்து நம்ம பைரவனோட கழுத்தை அப்படியே துண்டாக்கி கொலை பண்ணி போட்டுறாங்க. எத்தனை பெண்களோட வாழ்க்கையில விளையாடி இருப்ப, இதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு இப்பதான் கிடைச்சதுன்னு சொல்லி பைரவன் கூட இருக்கிற சில ஆளுங்களே அவனை கொலை பண்ணி குத்தி இந்த இடத்துல தூக்கிட்டு வந்து போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காதலன் தன் காதலியை இந்த மாதிரி பண்ணா இல்லையா, அவனும் லேடி கெட்டப் போட்டு வந்து இவன் கூட பேசுற மாதிரி தனியா கூட்டு வந்து தான் கத்தியால குத்தி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. இந்த சீனை முடிஞ்சதுக்கு அப்புறம் பைரவன் இறந்து போயிட்டான் இல்லையா, அதனை அடிச்சு துக்கம்லாம் நடந்துகிட்டு இருக்க அதே இடத்துல அவனோட அப்பங்காரன் வந்திருக்கிறான். என் பையன் இறந்துட்டான் இல்லையா, இனிமே இந்த கட்சியில எதுவுமே நடக்காது, எல்லாமே வேற மாதிரி தான் நடக்க போகுது, என்னோட அனுமதி உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லும்போது அதே இடத்துல ராஜலிங்கம் இதை பாரு,
கொலை பண்ணது யாரா இருந்தாலும் சரி அவனை நான் சும்மா விட மாட்டேன், எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் முடிட்டு எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் சொல்றாங்க. அதே நேரத்தில் பொண்ணுக்காரி இருக்கா இல்லையா, அவ அப்படியே சோகமா நிக்கிற மாதிரி ஆக்டிங் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. அடுத்து சிஎம் கேண்டிடேட்டுக்கு ஒரு எலெக்ஷன் வைக்கிறதா சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அந்த எலெக்ஷன் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருது. ஒரு பக்கத்துல ராஜலிங்கத்தோட பையன், உனக்கு வயசாயிடுச்சுப்பா, இனிமே நீ படுத்த படிக்காவே அப்படியே இருக்க வேண்டியதான், காலங்கள் மாறிடும், நான் நின்னுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கத்துல அப்பாக்கு அப்புறம் அப்பாக்கான முதல் வாரிசு யாரு, நான் தானே, நானும் சிஎம் கேண்டிடேட்டுக்கு நிக்க போறேன், என் புருஷனோட கொலைக்கு நீதி வேணும், அவருக்கு இருந்த இடத்துல நான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இனிமே நானும் சிஎம் கேண்டிடேட்டுக்கு நிக்க போறேன்னு சொல்லி அவ ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க ராஜலிங்கத்துக்கு வாய் ஒரு பக்கம் கோணிக்கிச்சு, ஒரு மாதிரி பிக்ஸ் மாதிரி வருது. அதே இடத்துல அப்படியே சரிஞ்சு உட்கார்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல. பொண்ணுக்காரிய அப்பா கிட்ட போயிட்டு சொல்றான், இனிமே நான் தான் சிஎம்மா இருப்பேன், ஒரு பொண்ணு எப்படி மூளையில முடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களோ அதே பொண்ணு நாட்டையே ஆள போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கெத்தா இறங்கி போகுது. அது மட்டும் இல்லாம இறந்து போன தான் புருஷன் இருக்கான் இல்லையா, அவனோட மாமனார் கிட்ட போயிட்டு பேசுது, இந்த மாதிரி என் புருஷனுக்கு தான் எல்லாமே சேர வேண்டியது, அவர் அனுபவிக்க வேண்டியது, அந்த இடத்துல நீங்க நின்று எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கிளாமரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சீட்டு கேட்கறதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. பொண்ணு கொஞ்சம் தைரியமா இருக்கிறதாலையும் அழகா பார்த்து அவனுங்க மயங்கி விழுந்ததால சீட்டு இந்த பொண்ணுக்கு கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் கட்சிக்காரங்களும் கொந்தளிக்கிறாங்க. வேற வழி இல்லாம இந்த சீட்டு கொடுக்கறதா சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்ம ராஜலிங்கத்தோட பையனும் அவனுக்கு சீட்டு வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. யார் வேணா நின்னுட்டு போங்க, யாருக்கு ஓட்டு விழுதோ அவங்க ஜெயிச்சுட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் இங்க நடக்குது. ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோவும் நிக்கிறாரு. அவரு எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அவரோட கட்சி இந்த RSF இருக்கு இல்லையா, அதுல நிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் ராஜலிங்கத்தோட வம்சம் தான் அவங்க, நமக்கு தனியா சுயேட்சையா நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பயன்படுத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, என் புருஷன் இறந்துட்டான், இருந்தாலும் நாட்டு மக்களுக்காக நான் எப்பவுமே நல்லது செய்யணும், என்னோட பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல அந்த தம்பிக்காரன் விவேக் கட்சியில இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக விவேக் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்திலே ஒருத்தன் இருப்பா இல்லையா, அந்த வேலைக்காரன் அவனை கூப்பிட்டு, இது பாரு, நீ எவ்வளவு நாள் எங்க அக்கா பக்கத்திலே இருக்க போற, பேசாம என் பக்கம் வந்துடு, உனக்கு என்ன தேவை, எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுக்குறேன், எங்க அக்காவை முடிஞ்சா போட்டு தள்ளிடு அப்படிங்கிற மாதிரியும் அவன் சில டீல்ஸ் எல்லாம் கொடுக்குறான், சில ரகசியங்களை கொடுக்குறான். இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சுக்கிட்டு டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போதே அவனோட கழுத்துல கத்தி வச்சு கொலை பண்ணிட்டு அவன் தான் கொலை பண்ணா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிளேட்டா மாத்துறாங்க. கட்சிக்காக என் கூட இருந்தவங்களே என் அண்ணன் கொலை பண்ணிட்டான்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு டிராமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் டே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துருச்சு. ஓட்டுக்கெல்லாம் நிறைய பணம் கொடுத்துருக்கானுங்க. ஆனாலும் ஒண்ணு வேலைக்காகல. நம்ம ஹீரோயினுக்கு தான் கொஞ்சம் நிறைய ஓட்டுகள் விழுற மாதிரி தெரியுது. இதனால ஹீரோயினோட அண்ணன் என்ன பண்றான்னா, ஓட்டு நடக்கக்கூடிய அதே இடத்துல வந்து அடியாளுங்களை வச்சு அடிச்சுட்டு எல்லா ஓட்டு இவனுக்கே போடுற மாதிரி ஒரு கள்ள ஓட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு அதே இடத்துல நம்ம ஹீரோ தான் போலீஸை கூட்டு வந்திருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணி அவனை உள்ள கூட்டிட்டு போவாங்க. திரும்பவும் எலெக்ஷன் நல்லபடியா நடந்து முடியுது. உள்ள கூட்டிட்டு போன நம்ம ஹீரோயினோட தம்பியை ஜெயிலுக்குள்ளே வச்சு போறதுக்கும் நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் நடந்ததுல நம்ம ஹீரோயின் ஜெயிச்சிருக்காங்க, சிஎம்மாவே ஆயிட்டாங்க இப்போ. சோ அது நம்ம ஹீரோக்கும் பெருமை, ஹீரோயினுக்கும் பெருமை. அப்படியே நமக்கு ஒரு பொண்ணு சிஎம் ஆயிருக்கிறாங்க, நாட்டையும் ஓரளவுக்கு நல்லா தான் பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. முடங்கி இருக்கிற பெண்கள் என்னைக்குமே முடங்கிட கூடாது அப்படிங்கிறதுக்காக பெண்களை முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான படம் தான், இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்தை கொஞ்சம் வேற மாதிரி சொல்லி விட்டாங்க. அதனால இந்த படம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்குது. அடுத்து ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்ப சந்திக்கிறேன். தேங்க்யூ.